ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அவரின் படைத்தலைவனும் நேரின் மகனுமாகிய அப்னேரும். இந்த படைத்தலைவன் அவன் வந்து சொந்த சகோதரன், சவுலுக்கு வந்து நெருங்கிய உறவினர், பெரியவர். அவன் படைத்தளபதி, கூலிக்கு காசு வாங்கி உழைக்கிற ஆள் கிடையாது. உசுருக்கு உசுரா நேச்சு ரத்த பந்தத்தோடு படுத்துக்கிறான். அவனை தொடர்ந்து ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறார். கரெக்டாக ஆசிரியர் அழகாக சொல்கிறார். நம்மளுக்கு வந்து பின்புல இருந்துச்சு, நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். இப்போ பாருங்களேன், இப்போ தாவீது ஆறாம் வசனத்துக்கு வருமே. அப்பொழுது தாவீது ஈத்தியன் அகிமெலக்கையும் சிறுயாவின் மகனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயை நோக்கி, சவுல் இருக்கும் பாலிடத்திற்கு என்னோடு வருவது யார் என்று கேட்க, உம்முடன் நான் வருகிறேன் என்று அபிசாய் பதிலளித்தார். ரொம்ப அழகா தாவீது வந்து நீ வாடா அதெல்லாம் இல்லை. ஏன்னா ரிஸ்க் வந்து மன துணிவும் மன தெளிவு இருந்தால் தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அவமா அவாதா அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுங்களேன், வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த பக்கம் அபிமேலக்கிறார், அப்படி இந்த பக்கம் அபிஷாய் இருக்கிறார். கேட்குறாரு, யார் என் கூட வரீங்க? அபிஷாய் பட்டுன்னு சொல்கிறேன், நான் வரேன் சார். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சவுல் தாவீது வந்து எந்த கம்ப்ரமைஸோ எந்த ஒரு கன்சல்டேஷனோ டிஸ்கஷனும் தேவையில்லை. இவன்கிட்ட துணிவு இருக்குது, மன தெளிவு இருக்குது, தலைவர் ஜெயிப்பார், அவன் நம்பிக்கை இருக்குது. இது போதும், நம்ம போதும், கிளம்புறாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. சின்ன சின்ன காட்சி தான் அந்த தலைமைத்துவனுடைய பண்புகளை நம்ம அழகாக புரிஞ்சுக்கிறோம். பாருங்களேன், அபிமெலக்கையும் செருயாவின் மகனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயை நோக்கி, இவனும் இவருக்கு ரிலேட்டடு. அங்கே எப்படி சவுல் வந்து தனக்கு நெருங்கிய ஒரு ரத்த சொந்தத்தை வந்து பாதுகாப்பு வச்சுக்கிறோ, அது போல தன் நம்பிக்கைக்குரிய ஒரு அபிஷேகை தன் பக்கத்தில் வச்சுக்கிறாரு தாவீது. அடுத்த வாசம் 7க்கு வாங்களேன். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். ரொம்ப அழகான காட்சிங்க. அந்த காலத்துடைய போர் முறை பாருங்க. இப்போ வந்து ஈட்டியை படுக்கு போட்டு தூக்க மாட்டாங்க, எப்பயுமே தூக்க மாட்டாங்க. எந்திரிச்சு தேடுவாங்க, எங்கடா கிடந்து தேடி இருக்கணும். அப்படி குத்தி டக்குன்னு எடுத்து அடிப்பாங்க. அது போர் முறை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு காட்சியை பாருங்கள். அதில் அப்படி ஈட்டி குத்தி தட்டில் குத்தி வச்சுக்கிறான், பக்கத்தில் அதை படுத்துக்கிறாரு. படை வீரர்கள் வெளியிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்னேர் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவர் தூங்குறாரு. தூங்குற பக்கத்தில் ஈட்டி குத்தி வச்சுக்கிறாங்க. எல்லாமே பாதுகாப்பு, தற்காப்பு கவனம். ஒரு அழகான ஒரு போர் முறை, அழகான அந்த காலத்து போர் முறை நம்ம அழகாக படம் பிடிச்சு காட்டுறாரு. இப்போ வந்து தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றார்கள். இப்போ வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம நீதிபதிகள் புத்தகத்தில் அல்லது யோசுவா புத்தகத்தில் ப்ரீ டான் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிகாலையில் இந்த ஊரியெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து தாக்குதல் நடத்துனாங்க. அந்த அதிகாலையில் தாக்குற தாக்குதல் வந்து ரொம்ப வன்மையான தாக்குதலாக இருக்கும். நாம் தெளிவாக இருப்போம், அடுத்தோம் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம். அப்போ அடிக்கிற அடி வந்து ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல தாவீது வந்து இரவில் சொல்கிறாங்க. அது இந்த காட்சியில் சொல்கிறாங்க ப்ரீ டான், அப்படி விடியறதுக்கு முன்னாடி அந்த கடைசி சாமத்தில் அப்படியே போகிறது. அது கரெக்டாக டைம் செலக்ட் பண்ணிக்கிறாரு, போகிறாங்க. அப்போ சவுல் முன்ன வந்து நம்ம என்ன சொன்னோம், படைவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்னேர் இருக்கிறாரு, சவுல் அப்புறம் உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ காட்சி இப்படி போகுது. சவுல் உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் ஈட்டி சொல்லி இருக்குது. இப்போ காட்சி உள்ளே போயிடுச்சு, க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு போயிட்டார். அவர் உள்ளே போய் எப்படி அடிக்கிறது அதான் யோசிக்கிறார் இல்லைங்களா? அவர் யோசிச்சு பாருங்களேன், வாசிங்களேன். தலைமாட்டில் ஈட்டில் தரையில் குத்தப்படி கண்டார். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ரொம்ப அழகான காட்சி. இந்த யார் எதை சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து வெளியே பறவைகளில் இந்த பக்கம் வந்து அப்னேரு அவங்களெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஈட்டி வந்து தரையில் குத்தப்பட்டிருக்குது. சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அபிஷேக் சொல்கிறாரு, சார் கடவுளே இந்த ஆள் உங்களை விட்டான் சார், நீங்களாம் ஒன்றும் பண்ணாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரே குத்து
2 முறைலாம் குத்த மாட்டான், ஒரே குத்து நிலத்தோட. அது அந்த இப்ரேயர்களுடைய கலாச்சாரம் வந்து ஒரே அடி தான். அந்த நல்ல நம்ம ஜெயன்னு ஒரு பொண்ணுக்குது, அந்த சிசரன்றவன் அவனுடைய கூட வந்து தங்குறான், நெத்தி பொட்டில் முளைக்குச்சை வச்சு ஒரே அடிக்குது, ஒரே அடி அவன் அப்படியே செத்தான். அது மாதிரி அவன் எதிர்க்கல, நித்திரை பர்மனண்டான நித்திரை. அதே மாதிரி பாருங்க, ஒத்த கல்லு தாங்க, ஒரு 3 கல்லு கோலே தட்டிக்கல, ஒரே கல்லு நெத்தி பொட்டில் படுது, டப்புன்னு ஒன்று அவன் கதை முடிஞ்சு போச்சு. யூதித்து பாருங்க, பின்னாடி கதையில் அந்த முதல் இருக்கும், ஒரே அடி தலையை வெட்டி பையில போட்டு சுருக்கு பையில ஏதோ காய்கறி வாங்கிட்டு பாருங்க எடுத்துட்டு போய் காமிக்குது. அவனுடைய மன தீர்க்கம் ரொம்ப அருமையான ஒரு இது. அதனால தான் வந்து அந்த போர்க்குணன்றது வந்து அவனுடைய ரத்தத்திலே இருக்குது. எத்தனை பேர் வந்து தாக்குனாலும் எதிர்த்து நிற்போம்டான்ற ஒரு அந்த போர்க்குணம் வந்து ரொம்ப அழகான ஒரு போர்க்குணம். அது வன்முறைக்கும் போகுது. இருந்தாலும் நாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, மக்களுக்காக, உடன்படிக்கைக்காக அவங்க எடுக்கிற முடிவுகளை நம்ம தான் குறைவும் சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே குத்துறேன் சார். அதே போல் தாவீது அரண்மனையில் வந்து யாழ் வாசிக்கும் போது you want to pin him down to the wall. அதான் அந்த ஆசிரியர் எங்கள் எழுத்துல சொல்லுவாங்க, அப்படி குத்துனோட செவுத்தோட ஆணி மாதிரி அரைஞ்சிடணும். அப்படி தான் அவர் வீட்டு ஈசரார். 2 தடவை மிஸ்ஸிங்கு தாவீது நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தைகளை அபிஷேக் சொல்லும்போது 2 காரியங்களை நாம் உள்கூர்ந்து கவனிக்க வேண்டும். தினநோக்க அந்த அபிஷேகம் உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ கோபம் இருக்கணும், இந்த ஆளால் எவ்வளோ பாடுபடுறாரு தலைவன், அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை, சான்ஸ் கிடச்சி நொறுக்கி தள்ளிடுவான் முதலாவது. 2வது வந்து அபிஷாய் தன் தலைமையில் கொண்டு வந்த பிரமாணிக்கத்தை, தலைவருக்காக எதை வேணாலும் செய்யலாம், நீங்கள் வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். அழகாக சொல்ல, அருமையாக சொல்ல, 2 முறை குத்தாமல் ஒரே முறையாய் நான் குத்துவேன் அப்படின்னு சொல்லி நிலத்தில் பதிய குத்த போகிறேன் என்றார். 8வது 9வது வந்து இவ்வளோ உக்கிரமான நெருப்பு துண்டங்களை அப்படி அள்ளி தெரிக்கிற மாதிரி ஒரு வெஞ்சினம், ஒரு பெரிய கடு சொல் வருகிறது. தீர்க்கமானது, முடிஞ்சு போச்சு கதை, அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னா ஒன்று வார்த்தை வாய்க்கணும்னு சொல்ல, ஒரு சவுண்டு அல்லது புருவத்தை உயர்த்தி படாவோட போதும். அடுத்த காட்சி பாருங்களேன் சாமி. இப்படி ஒரு படபடப்பு வருது சாமி, இந்த பக்கம் கிட்ட அப்படியே என்னடா நடக்குது, ஒரு படபடப்பு வருது சாமி. 9 ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அதுதான் தாவீது. இவ்வளோ அழகான ஒரு பாசறை, வலிமையான பாசறை, உயிருக்குயிரான பாதுகாவலி தூங்கிட்டு இருக்கிறாரு, தன் உயிரினும் மேலான தலைவன் படுத்துக்கிறாரு, அரசன் அந்த சவுல் படுத்துக்கிறாரு. அவர் வந்து தன் கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர் கையில். அவன் ஈட்டி வந்து குத்தப்பட்டுருக்குது, இவன் ஈட்டி கையில் உயர்த்தி இருக்குது. 3 நாள் முடிஞ்சு போச்சு கதை. ஒரு சரித்திரம் சரிந்து போகிறது. ஆனால் அரசு சொல்கிறாரு, அந்த வார்த்தை வந்து இம்பரேட்டிவ் ரொம்ப அழகான இப்ரேய மொழியில் வந்துங்க, அவரை கொள்ளாதே என்பது வந்து 2 வார்த்தை. ஆனால் இப்ரேய மொழியில் ஒரே வார்த்தை தான். அது ஒரே வார்த்தை தான் வந்து நெகட்டிவ் போட்டு லோன் போட்டுட்டு அல்லது அல்னு போட்டுட்டு ஹராகுன்ற அந்த வினைச்சொல்லேருந்து போகிறாங்க. அந்த அல்லும் அராகு அவரை, இந்த 3 வந்து ஒரே வார்த்தையில் வரும். அது ரொம்ப கிளியராக சொல்கிறார், கொன்றாத, அது ரொம்ப வார்த்தை இல்லை, கொன்றாத, அதான் அந்த வார்த்தை. அதான் அந்த அவரை கொள்ளாது, ரொம்ப அவரை கொள்ளாது. முதலாவது அவரைன்ற வார்த்தையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஏன்னாக்க அபிஷாய் அவரை பார்க்குற விதமும் தாவீது அவரை பார்க்குறோம் வித்தியா டோட்டல் டிஃப்ரெண்ட். அபிஷாய் வந்து தங்களை ஓட விரட்டுகிற ஒரு கொடுங்கோல் மன்னனை தான் அபிஷாய் பார்த்தார். 2வது வந்து இவரால் நம்ம தலைவருக்கு எவ்வளோ பாடு, நம்மளுக்கு எவ்வளோ பாடு, இனி வருங்காலத்தில் என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது, இதோட சரித்திரத்தை திருத்தி எழுதுவோம் அப்படின்னு அபிஷேக் நினைக்கிறார். ஆனால் தாவீது அவரை பார்க்குற விதம் ரொம்ப அழகான விதம். அதனால தான் வந்து மிக்கால் அல்லது வந்து ஜோனத்தான் அல்லது வந்து சாமுவேல், இவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து முத்து மாலை மாதிரி, இந்த முத்து மாலையில் தாவீது வரும்போது வயிற மாதிரி ஜொலிப்பார். ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயும் வந்து அவருக்கு மேட்சிங் யாருமே இல்லை. உயிருக்கு மேலான கருதுகிற பாசமுள்ள நண்பன் வந்து யோனத்தான். அந்த இடத்துல கூட தாவீது ஒரு எச்சு ஒரு வயற்சி நிற்கிறவழிய யாருக்கும் தாழ்ந்து போகலை. அபிஷேக் நிற்கிற 2 போர் வீரர்கள் உயிரை பணையம் வச்சு எதிரின் பாசத்தில் போய் சிங்கத்து பக்கத்தில் நின்று நலம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள மனநிலை ஆசிரியர் ரொம்ப அருமையாக இறைவனுடைய வார்த்தைகளை வைத்து அருமையாக படமெடுத்து காட்டுறார். ஒரே குத்துறேன் சார், 2 தடவை கூட குத்த மாட்டேன் சார், நிலத்தோட நிலமா வைக்கிறேன் சார், நீங்கள் 3 சொல்லுங்கள் சார். அதான் அவனுடைய துடிப்பு. ரகசியமாக அடித்தொண்டையில் குசு போகும். அதே சமயத்தில் பயங்கர வெஞ்சினத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு தாவீது சொல்கிற அழகான பதில், அவரை கொல்லாதே. ஏன்னா கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மேலே கையை வச்சுட்டு யாருன்னா பாவம் எல்லாம் வாழ முடியுமா? முடியாது. உனக்கும் முடியாது, எனக்கும் முடியாது. ரொம்ப அழகான ஒரு காட்சியை பாருங்கள். தாவீதுடைய மனநிலை ரொம்ப அருமையான மனநிலை. கடவுளால்
கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு என்று அபிஷேக் சொல்கிறாரு. கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் வெற்றியின் வாய்ப்பாக மாற்றணும் அவசியம் இல்லை, அது ஒரு நல்லெண்ணத்தின் வாய்ப்பாக மாற்ற அதாவே ஆசைப்படுறார். இந்த உலகம் வெற்றியாளர்களை கொண்டாடுகிற உலகம், ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை போட்டுக்கிற உலகம். கடலில் எவ்வளவு புயலை சந்தித்தா என்பது உலகத்தின் கேள்வி அல்ல, கப்பலை கரைக்கு சேர்த்தா என்பதுதான் கேள்வி. ஹரிக்கேன், சைக்ளோன், ஸ்டார்மு எல்லாம் இருக்கட்டும், கப்பல் எங்கே தான் கேட்கும் உலகம் இல்லைங்களா? வெற்றியாளர்களை கொண்டாடுகிற உலகத்தில் நல்லவர்களுக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் தாவீது உலகம் எப்படி இருந்து போகட்டும், நான் நல்லவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் சொல்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல இறை மனிதரை ஆசிரியர் முன்பாக கண்டு நிறுத்துகிறார். அவரை கொல்லாதே, அபிஷேகம் செய்யப்பட்டவர். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தினுடைய மாட்சிமை, அந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அபிஷேகம் செய்யப்பட்டவன். எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியான ஒரு புரிதல் பாருங்கள். அபிஷாய் சவுலை புரிந்து கொள்கிற விதமும் தாவீது சவுலை புரிந்து கொள்கிற விதமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து வருது. ரெண்டு பேரும் தலைவர்கள், ரெண்டு பேரும் போர் வீரர்கள், ரெண்டு பேரும் எதிரின் பாசத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு முன்னாடியும் ரெண்டு பேரும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு இறை வந்து அப்படியே வலையில் வசமாக மாட்டிட்டு இருக்குது. ஆனால் பார்க்குற விதம் பாருங்கள், இன்று போய் நாளை வா. அதே போன்ற அழகாக ஒரு அருமையான ஒரு தாவீது நம்ம பார்க்குறோம். அருமையான ஒரு தாவீது அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். அவர் வந்து நம்மளை கொல்ற ஒரு எதிரி கிடையாது, நம்மளை தேடி வேட்டையாட வந்த வேங்கை கிடையாது, அவர் வந்து நமக்கு தொடர்ந்து தீமை செய்கிற ஒரு தீய ஆவி கிடையாது, அல்லது நமக்கு நன்மையை நினைக்காத ஒரு போட்டியான பங்காளி கிடையாது. அபிஷேகம் செய்யப்பட்டவர், அரசர். அந்த பதவி, அந்த ஆண்டவரின் கிருபை அவர் மேலே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை நான் பார்க்குறேன். ஓங்கி ஒன்றும் செய்யாத, ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான வசனம். அது வந்து இன்னொன்று வந்து பாருங்களேன், இப்போ எப்போ நம்ம கோவப்போம், எப்போ நம்ம கேள்வி கேட்போம், நீ யோகியமா, நீ அன்னைக்கு அப்படி சொல்லியா, இன்றைக்கி மட்டும் இப்படி பேசுகிற கேள்வி தொடர்ந்து கேட்பான். அல்லது வந்து கண்ணே உனக்கே நியாயமாக படுதா கண்ணே, நீயே யோசிக்கண்ணே. கேள்வி வந்து அறவுரையின் போதும் அல்லது அறச்சின்னத்தின் போதும் வரும். தாவீது கேட்குறாரு, அவரை கொள்ளாதுன்னு சொல்லிட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட சாகடிச்சோம்னாக்க நம்மளுக்கு பாவம்பா அப்படிலாம் சொல்லலை, ஒரு கேள்வி கேட்குறாரு. உனக்கும் பாவம், நீயும் பாவம் இல்லாமல் இருக்க முடியாது, நானும் பாவம் சாகிற வரைக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட கொண்டுட்டோமே நம்மளுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம தூங்காமல் தவிச்சு கிடப்போம். வேண்டாம், அது ரொம்ப அழகான ஒரு அந்த சொல்லும் விதம் கூட ஒரு கேள்வியாக, ஒரு எதிர்மறை கேள்வியாக, அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதிலை சொல்லக்கூடிய ஒரு கேள்வியாக அவர் கேட்குறார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். மேலும் தாவீது, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, ஆண்டவரே அவரை கொல்லட்டும், அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும், அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக. எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார். 10ஆம் வசனம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு இருந்தது, அதனுடைய காட்சி அமைப்பு, அதனுடைய வசனத்தினுடைய தெளிவு ரொம்ப என்னை பாதிச்சிச்சு. ஒரு ஆங்கில படத்திற்கு இணையான ஒரு அழகான ஒரு காட்சி அமைச்சிருந்தாங்க. இறுதி காட்சியில் ஹீரோ ஜெயிக்கணும், அதுதான் ஃபார்முலா. அந்த இறுதி காட்சியில் ஹீரோ சீனை விட்டு அப்படி குவாய்ட்டாக வெளியே போகிறார். அவருக்கு ஒரு ரோலுமே கிடையாது, ஒரு வில்லன் ஹீரோவாக மாறுறது பார்த்தேன். அவருடைய அது இத்தனைக்கும் ஒரு வசனம் இல்லாமல், ஒரு எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், ஒரு அழுகையினாலும் ஒரு கதறலினாலும் அந்த ஒரு வில்லன் ஹீரோவாக மாறி அரங்கம் ஃபுல்லாக அதிர்ற அளவு கைத்தட்டில் போட்டு அந்த படத்தை நிறைவு செய்கிறார் அந்த ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இதே போல் ஒரு காட்சி தான் வந்து 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதை வந்து ஒரு எப்படிப்பட்ட ஹீரோங்க. அவர் வந்து ஒத்த கல்லில் கோலியத்தை தட்டி தூக்கிற ஒரு மாவீரன் மட்டும் கிடையாது, ஒரு மாவீரன்னு மண்டிட்டு கிடந்தாலும் மன்னிச்சுட்டு போகிற ஒரு மகாத்மா அப்படின்றத காமிக்கிறார் இல்லைங்களா? மாவீரனாக இருக்கிறது எல்லாருக்கும் ஈஸிங்க, மகாத்மா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு மகாத்மாவை ஆசிரியர் முன்பாக அன்பாக நிறுத்துகிறார். அதனுடைய வசனம் ஒவ்வொன்றையும் வாசிப்போமே. இந்த இறைவார்த்தை ஒவ்வொன்றும் வைர வரிகள். நம்ம பழி வாங்கிறத பற்றி 10 வருஷம் 5 வருஷம் பேசாமல் படியேறாமல் செத்து போனாலும் போவான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வந்து கை நினைச்சாலும் என்ன செருப்புல அடின்னு சொல்லிட்டு அந்த வீம்பையும் வீரப்பையும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வைராக்கியமாக நினச்சி வாழ்ந்து வீணாக செத்து போகிற மனிதர்கள் மத்தியில் ஒரு அன்புக்கும் ஒரு பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு அருமையான ஒரு இளைஞனை ஒரு மகாத்மாவாக ஆசிரியர் முன்பாக படம் பிடிக்கிறார். அந்த காட்சியை நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த வசனம் முன்பாக வைத்திருக்கதான் நினைக்கிறேன். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவரை கொல்லட்டும். கட்டாயம் அவர் இறந்துருவார். ஏன்னாக்க அவர் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது, அவர் பண்ணுறது அநியாயம்னு தெரியுது. தொடர்ந்த தீமை, தொடர்ந்த பழிவாங்கல், தொடர்ந்த வேட்டையாடுதல், தொடர்ந்த அநீதி. கட்டாயம் அதுக்கு வந்து உப்பை தின்னம தண்ணி குடிக்கணும், தப்பை பண்ணவன் தண்டனை அனுப்புவார். ஆண்டவரே அவரை கொல்லட்டும். இந்த வசனம் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? நாபாலை வந்து தட்டி தூக்கணும்னு நினைச்சாரு.
ஆண்டவரே அவரை கொல்லட்டோன்னு விட்டார். 10 நாளில் கோமா ஸ்டேஜுக்கு போன நாபால் வந்து இறந்து போனார். இவர் தொடவே இல்லை, அந்த பழிப்பாவமோ ரத்தக்கரையும் வயலில் வரவே இல்லை. அதேமாதிரி ஆண்டவர் போட்டு பார்த்துட்டோம், ஆண்டவர் போட்டு தள்ளட்டும், நான் போட்டு தள்ள வேறு அவசியம் கிடையாது. முதலாவது. ரெண்டாவது, அவர் எப்படி சாகணுன்றதை நான் யார் டிசைட் பண்ணோம்? ஹூ கேன் ஐ டிசைட்? நான் யார்? வாழ்வுக்கும் சாவுக்கும் நான் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அவர் பண்ணுறார், அவர் காலம் நிறைவுற்று தானாக இறக்கட்டும். வயதாகி பல்லு உளுந்து கண் பார்வை மங்கி தலை நிறச்சி தடி ஊனி பூன்ற தடி வந்து தடுமாறி கீழே விழுந்து அந்த இடத்துல போகுது. 90 வயசில் 90 வயசில் 100 வயசில் 110 வயசில் இறக்கட்டும், தாமாக இறக்கட்டும். லெட் ஹிம் ஹேவ் a நேச்சுரல் டெத், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ரெண்டாவது, போரில் சென்று அவர் மடியட்டும். போருக்கு போகிறாரு, சண்டையில் வீரத்தில் மாவீரனை இறக்கிறார், இருந்து போகட்டும். ஆனால் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக. என் கையில் அவர் சாகக்கூடாது. சாகன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தல அவர். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி. நான் கையை வச்சேன், அங்கே இருக்காது, ஆள் இருக்காது, நான் வைக்க மாட்டேன், ஆண்டவனை காப்பாராக. இதே ஜபத்தை தான் நாபாலுக்கு முன்னாடி தாவீது சூளுரையாக சொன்னார். இங்கேயும் தான் சொல்கிறார். நான் வந்து நாபாலுக்கும் நாபாலுக்கும் தாவீதில் ஒற்றுமை பிற்பட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு செய்தியை ஆசிரம் தான் படம் பிடிக்கிறார். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் ஒருபோதும் கை ஓங்கி தீமை செய்ய மாட்டேன், தீமைக்கு உள்ளாக்க மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். 4 உட்கருத்துக்கள் இந்த பகுதியை நமக்குள்ளாக தாங்கி வருகிறது. ஒன்று வந்து தாவீதினுடைய நேர்த்தியான எண்ணம். ஆண்டவர் கொல்லட்டும் என்ன அர்த்தம்? இரத்தக்கரை என் மேலே படியக்கூடாது. தாவீதினுடைய த்ரோன் அக்சஷன் நரேட்டிவ்ல எந்த இடத்துலையும் ரத்தம் சிந்தாமல் அமைதியாக மாவீரனாக மகாத்மாவாக அவர் அரியணையில் போய் அமர்வார். அதுதான் ஆசிரியருடைய அருமையான இறையியல் கருத்து. அது அழகாக நிறுத்திக்கிட்டே வரார். முதல் கருத்து. இரண்டாவது வந்து ஆண்டவர் கொல்லட்டும் என்று சொன்னால் நான் பழிவாங்க மாட்டேன், ஆண்டவர் பழிவாங்கட்டும் போது ஒரு அழகான ஒரு இறையியல் வாழ்வியல் தத்துவத்தை தாவீது முன்பாக வைக்கிறார். இப்போ ஒருவேளை வந்து தாவீது பழிவாங்க நினைச்சிருந்தார்னா தாராளமாக பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் பழிவாங்க நினைக்கல. விவிலியத்தில் அழகாக சொல்வது, பழி வாங்குவது என் உரிமை, ஒருவருடைய கைமாறி நான் கொடுப்பேன், நீ ஏன் அதை எடுத்துக்கிற? முதல் கருத்து. இரண்டாவது வந்து நீ பழிவாங்க நினைக்கும் போது, தப்புக்கு தப்பு நீ காட்டும்போது, ரத்தத்துக்கு ரத்தம் நீ காட்ட நினைக்கும் போது, பல்லுக்கு பல் நீ காட்டும்போது நீ கடவுளாக மாறுற. யூஆர் ரீப்ளேசிங் காட். ஆண்டவர் கொல்லட்டும், நான் கொண்டாக்க நான் கடவுளை தள்ளிவிட்டு நான் போகிறேன், அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. அதான் அப்புறம் ஒரு 20 நபர்கள் வந்து ரொம்ப துரோகத்தினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதில் ஒருவர் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டவர். அவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கும்போது சொன்னார், அடிச்சிடுவான் ஃபாதர், அவரை அடிச்சிடுவேன், இல்லாமல் பண்ணிடுவேன், நான் அடித்தா அவன் எந்திரிச்சிருவான், கடவுள் அடிக்கணும்னு விட்டேன், அவன் எந்திரிக்கவே மாட்டான், உடனே எந்திரிச்சா கூட எனக்கு எதிராக நிற்க முடியாது அவனால், அவர் பார்த்துக்கிட்டுன்னு விட்டான் ஃபாதர் அப்படின்னாரு. அவருடைய மனநொண்டை பார்த்த அவருக்கு உள்ளக்கிற போராட்டத்தையும் அவர் மனதுக்குள்ளாக ஒரு கடைசியாக அவருக்குள்ளாக வருகிற ஒரு எழுச்சியும் எளிதாக காண முடிஞ்சது. அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் வந்து அவர் மனசை மாற்றிக்கிட்டார். கரெக்டு, நான் அடித்தா அவன் எந்திரிச்சிருவான், அவர் அடிக்கட்டும், எந்திரிக்கவே மாட்டான். ஒருவேளை எந்திரிச்சா கூட அவன் எனக்கு எந்திரிக்க மாட்டான், வேற யாருக்குலாம் எந்திரிச்சு போகிறான், அது பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒரு தீர்க்கமான எண்ணம் எப்போ வருது? கடவுள் வந்து நீதி உள்ளவர், நடுவராக இருக்கட்டும். ரொம்ப அழகான ஒரு காட்சி. தாவீது தான் அழகாக படம் பிடித்து காட்டார். ஆண்டவர் கொல்லட்டும், ஆண்டவர் பழி வாங்கட்டும், ஆண்டவர் தீர்ப்பு சொல்லட்டும், முதல் காரியம். இரண்டாவது வந்து ஒரு 3 விதமான மரணத்தினுடைய வாய்ப்புகளை அவர் படம் பிடிச்சு காட்டுறார். எங்கே? குகைக்குள்ள ஈட்டி சொருவி இருக்குது, பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஆண்டவர் கொல்லட்டும் முதலாவது. இரண்டாவது, தாமா வயசாக இறக்கட்டும், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். அல்லது போரில் இருக்கட்டும், மாவீரனா இறந்து போனார், மகாத்மாவை மக்கள் மத்தியில் இருப்பார், இருந்துட்டு போகட்டும், நான் கொல்ல மாட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஏதோ எங்கேயோ எப்படியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னை பொறுத்த மட்டும் சாகடிக்க மாட்டேன். நானே சாகடிக்க மாட்டேனாக்க நீ வாழை வந்து உரையில் போடு, அல்லது ஒரு ஈட்டியை வந்து பின்பக்கம் நகர்த்தி வை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. இரண்டாவது ரொம்ப அழகான செய்தி. மூன்றாவது ஆசிரியர் வந்து அழகான ஒரு செய்தி உள்ளிடா வைக்கிறாரு. அரியணை நோக்கி பயணப்படுகிற தாவீது ஒரு காலம் ஒருபோதும் ரத்தம் சிந்தாமல், யாருக்கும் அநீதி இழைக்காமல், குறிப்பாக சவுலின் வீட்டாருக்கு எதிராக ஒருபோதும் செயல்படாமல், நன்மை தரத்தை மட்டுமே பதிலாக கொடுத்த ஒரு தாவீதை ஆசைப்படுகிறார். இட்ஸ் அ டெவிடிக் அப்போலஜெட்டிக் என்பார்கள். தாவீது சார்பாக இருந்து அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா விமர்சனங்களுக்கும் விடையளிக்கிற ஒரு இணை சட்ட வரலாற்று நூலாசிரியர் இந்த இடத்துல அழகாக தெளிவாக பார்க்குறோம். இந்த மூணாவது வந்து 4வது கருத்தாக சொல்லும்போது, ஆண்டவர் பிறர் திருப்பொழி பற்ற மேல் நான் கை வைக்காதபடி ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ 2 வகையில் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து மொஷியாக் என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அழைத்தோம், திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் புது மொழிபெயர்ப்பில் செய்கிறாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அனாயிண்டட், திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். தாவீது
அபிஷேகம் செய்யப்பட்டவர், சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் திருப்பொழிப்பட்டவர், இவரும் திருப்பொழிப்பட்டவர், அனாயிண்டட் மொஷியாக். இப்போ 2 பேரையும் ஆசை சொல்லி நான் அவர் மேலே கையை வைக்க மாட்டேன்னு சொல்லும் போல ஆசை என்ன சொல்றாரு, அவன் தொடர்ந்து மேலே கை வைக்க ஆசைப்படுறான். அந்த மறைமுக காட்சி சொல்றாரு. இவனுடைய மனநிலை பாருங்க, அவனுடைய மனநிலை பாருங்க. சிபியர்கள் சொன்ன உடனே 3000 பேரை கூட்டிட்டு ஆள் ஒன்று தடி ஒன்று தூக்கிட்டு வந்து கேம்ப் போட்டு அவனுக்கு வித்துருக்குறாங்க. அவன் கேம்புக்குள்ளேயே வந்து இவன் சொல்ற வசனத்தை பாருங்க. ஆசை அழகா வந்து 2 காட்சியை பார்த்து, நீ யாராருக்கு விரும்புகிற, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாராருக்கு விரும்புகிற, அதான் ரொம்ப அழகா சொல்றார். நீ தேடி வந்த ஆண்டவன் அப்படி வளையல போட்டு பிடிச்சித்தான் பார்த்துக்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் அழகா வந்து ஒதுங்கி போறார். அந்த திரைப்படத்தினுடைய காட்சியில் இருக்கிற ஹீரோவை போல அமைதியாக அப்படி ஒதுங்கி போறார். அப்படியே ஒதுங்கி போகிறார். எந்த செயலில்லாத ஒரு ஹீரோவாக அந்த கிளைமேக்ஸில் அப்படியே ஒதுங்கி போகிறார். ஈட்டி, அம்பு, போர்வர்கள், படைவர்கள், பாசறை, வில்லன் அப்படி காலில் கல்லில் கிடக்கிறான், தூங்கி எடுக்கிறான், ஒன்று தடவை வைக்கிறான், எல்லாம் இருந்தும் அப்படி ஹீரோ அப்படி ஒன்றுமே செய்ய வெளியே போயிட்டே இருக்கிறார். இல்லைங்களா? அதுதான் ரொம்ப அழகான ஒரு காட்சி. நிஷ்கார்ம கர்மியான்னு சொல்லிட்டு வந்து நம்ம பகவத்கீதையில் கூட சொல்கிறாங்க. அது வந்து பலனே எதிர்பார்க்காம ஒரு நன்மைத்தனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கூலிக்காக மாரடிக்கிற ஒரு கூலி பட்டாளமாக இல்லாமல் செஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சேன்னு கூட சொல்லிக்காமல் அவருடைய பலனை பற்றி எதுவும் எதிர்பார்க்காம போயிட்டே இருக்கிற ஒரு நன்மைத்தனம் மிகுந்த ஒரு தாவீது இந்த இடத்துல ஆசைப்படும் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறார். இந்த இடத்துல வந்து பின்னுக்கு தள்ளாமல் இந்த இடத்துல ஒரு வாழ்வியல் செய்திகள் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். சில சமயங்களில் வந்து இப்போ வந்து இந்த மன்னிப்பு என்பது எப்படி உங்களை வந்து மகத்தான மனிதராக மாற்றுதுன்றதுக்கு தாவீது ஒரு பெரிய மிகச்சிறந்த உதாரணமாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். மணிமுடி சூட்டி, செங்கோல் ஏந்தி, பட்டாடி உடுத்தி, தங்க கால்கள் அமைந்து 3000 பேரை அணிதிரட்டி பல்லக்கில் ஏறி வந்து பாசறை அமைத்து காத்திருக்கிற சவுல் மண்டிட்டு கிடக்கிறார். உயிர் பிச்சைக்காக காத்திருக்கிறார். அங்கு ஒரு தலைமறைவாய் தெரிகிற ஒரு அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஆடு மேய்க்கிற சிறுவன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அரசனை விட 1000 மடங்கு உயர்ந்த மனதில் இடம் பெற்று விலகி செல்கிறார். யாராருக்கு விரும்புகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பழி வாங்கிட்டோம்னா பெரிய ஆள் நினைக்கிறாங்க. அது வந்து உலகத்தின் போக்கு. குட்ட குனி போனும் முட்டாள், குனிய குட்டு போனும் முட்டாள். அது வந்து உலகத்தில் நீதி. அநீதியை கண்டு பொங்கி ஆடணும், அது தனி காரியம். ஆனால் இந்த இடத்துல வந்து மன்னிக்க வாய்ப்பு இருந்தால் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அது ரொம்ப அழகான இயேசுடைய வாழ்த்தை வாழ்ந்து காட்டிய ஒரு வைர வரிகள் தாவீது இந்த இடத்துல வாழ்கிறதை நாம் பார்க்குறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவங்க உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க. உள்ளே ஒரு பெரிய கவுன்சில் மீட்டிங் நடக்குது, செனட் மீட்டிங் நடக்குது. அப்படியே அழகாக வெளியே வராங்க. ஒருத்தரும் அவர் மேலே கை வைக்க செய்யாதபடி, அவர் மேலே நான் கையை வைக்க மாட்டேன்னு அவர் மனசு எடுக்கிறாரு. இவர் மேலே யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணுறாரு. அப்படியே எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அரசனை பெயர் சொல்ல நீ யாரா அப்படிங்கிறான். இவருக்கு அவர் தெரியுது, அவருக்கு இவரை தெரியல.